டிராமா கர்ணன். எதிர்த்தவன் வழியில் அதர்மம் இல்லை, வறியவர்க்கு வஞ்சகம் செய்ததில்லை, தாய் தடுத்தும் செவி கொடுக்கவில்லை, குலத்தின் பெயராலே குருகுலம் இல்லை என மரத்தாலும் துவளாமல் போராடி கோபுரம் போல உயர்ந்தவன், நாடியின் கடைசி துடிப்பிலும் கொடையளித்து இறந்தவன், செஞ்சோற்று கடனாய் நாடாள பணித்தவனின் நட்பு காத்து நின்றான் கர்ணன். காட்சி 1. இடம் கர்ணனின் அரண்மனை. பங்கு பெறுவோர்: சூரிய கடவுள், கர்ணன், தேவேந்திரன், முதியவன். இல்லை என்ற சொல்லையே அறியாத கர்ணனிடம் இந்திரன் சென்று அவனிடமுள்ள கவச குண்டலங்களை பெற்றுக்கொண்ட காட்சியை இப்போது காண்போம். ஆயிரம் கரங்கள் நீட்டி அழைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி, ஞாயிறே நலவே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நாளிலம் உளநாள் மட்டும் போற்று போற்றி போற்றி. மன்னவா, யாரோ ஒரு முதியவர் தர்மம் வேண்டி வந்துள்ளார். தங்களை உடனே காண வேண்டுமா? கர்ணா, வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தனது அம்சமான அர்ஜுனனை காப்பதற்காக உனது கவச குண்டலங்களை யாசிக்க வந்திருக்கிறான். இந்த வஞ்சக வலைக்குள் நீ விழுந்து விடாதே. உன் உடலோடு பிறந்த அவைகள் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை வெல்ல முடியாது. அவைகளை நீ சேமித்து கொடுத்து விட்டால் பின்னர் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாக முடியும். வணக்கம் வயோதிகரே. வணக்கம் மன்னா. தள்ளாத வயது, பாவம். பதட்டமின்றி இருக்கையில் அமர்ந்து உடல் நடுக்கம் குறைத்து எண்ணி வந்தது எதுவென சொல்லுங்கள். மன்னா, வாழ எனக்கு சகல வசதியும் உண்டு. இருந்தும் இதயத்தில் ஒரு ஆசை. என்னிடம் இல்லாத ஒன்று உம்மிடம் உள்ளது. அது எதையும் மறுக்காத தங்களிடம் அதை பெற்றால் இருவருக்கும் பெரும் பேராக இருக்குமே என்ற பேராசைதானே? கேளுங்கள். உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை. அளிக்க முடியுமா அம்மா? உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும். மன்னா, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா? இரக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை, ஏதோ அச்சத்தை தருகிறது. அச்சம்? இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? என்ன கூறுகிறீர்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை. இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய்யுடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது. கர்ணா, தேவேந்திரன் விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்று சொல்லையே அறியாத இந்த மனிதரிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே, உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் இச்சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன். இதோ சூரிய தேவா,
கருணா, கருணா, நீ தெய்வத்திலும் சிறந்தவன். உடலை சேரித்து கொடுத்து கொடைக்கு சிகரம் கண்ட உத்தமா, உன் உடன் பிறந்தவைகளை நீ இழந்ததா? உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து ஈனமில்லாத அழகுடம்பை நீ அடைவாயா? காட்சி சகுனி. கவச குண்டலங்களை இழந்து நின்ற கர்ணனை பிரம்மாஸ்திர பிரயோகத்தை பயின்று வருமாறு கூறுகிறான் சகுனி. கர்ணன் சகுனியின் சூழ்ச்சி வலையில் சிக்கிக் கொண்ட காட்சியை காண்போம். இது என்ன வெற்றுடம்பு? உன் கவச குண்டலம் எங்கே? கேட்டவருக்கு கொடுத்து விட்டேன். இதை கூட தானமாகவா? எதுவாயினும் என்ன, கொடுப்பவனுக்கு உயிரும் ஒரு பொருட்டல்லவே. சிறப்பாக சொல்லிக் கொள்வதாக நினைப்பா உனக்கு? அதன் விளைவு எங்களுக்கெல்லவா கெடுதலாக முடிந்தது. மாமா, தகாதது என்ன நடந்து விட்டது இப்போது? புரிந்துதான் பேசுகிறாயா நீ? உடன் பிறந்த கவச குண்டலங்களை இழந்து நிற்பதால் உன் வலிவுக்கு குறைவல்லவா அது? எங்கள் குல எதிரி பாண்டவர்களையோ அர்ஜுனனையோ இனி நீ வெல்லுவது எப்படி சாத்தியமாகும்? இரும்பிலும் உறுதிப்பட்டது என் நெஞ்சுரம். அஞ்ச வேண்டாம். நெஞ்சில் துணிவிருக்கிறது என்று கையில் ஆயுதமின்றி களம்புகுந்து என்ன பலன்? அதுபோல் வெற்றி ஆயுதம் தான் உன் கவச குண்டலம். அதை எடுத்து எறிந்து விட்டு மேலுக்கு சமாதானம் பேசுவது யாரை ஏமாற்ற செய்யும் வேலை? குற்றம் என சொல்லுங்கள், உணர்ந்து ஒத்துக் கொள்கிறேன். ஆனால் அதை வைத்து குதர்க்க வேலை செய்யாதீர்கள். நான் ஒரு நன்றி கட்ட மிருகம் அல்ல. மறந்து விடாது நண்பா. நமக்குள் பேச்சு முற்றுவது நமக்குத்தான் பலகீனம். நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு எது செய்வது என எண்ணுங்கள். யாரையும் கொல்லும் சக்தி பெற்று பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அறிந்து கொள்வது ஒன்றுதான் அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க ஒரே வழி. பரசுராமர் ஒருவர் தானே அதை அறிந்தவர். ஆமாம், அவரிடம் கர்ணன் இப்போதே சென்று அதை பயின்று வர வேண்டும். அந்தணர்களை தவிர வேறு யாருக்குமே அவர் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே. இருக்கட்டுமே, நீ அந்தணன் என்று பொய்யுரை. இதனை இடிச்செயல். நான் பொய்யுரைப்பதா? நண்பா, உன்னை பழுதுபடுத்த நினைப்பவன் அல்லனா. ஆனாலும் என் சபதம் நிறைவேற உன்னை விட ஒரு துணை யாரும் இல்லை எனக்கு. கர்ணா, என் மானங்காக்கும் தெய்வம் நீ. எனக்காக நீ இதை செய். தட்டான். இதுதான் என் இதய அஞ்சலி உனக்கு. நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன். இறக்கும் வரை எதையும் செய்வேன். அதுதான் எனது நன்றி கடன். கர்ணா, கர்ணா. காட்சி 3. இடம் அரசபை. பங்கு பெறுவோர் திருதராஷ்டிரன், ராணி, பீஷ்மர், கண்ணன், விதுரன், துரியோதனன், சகுனி, குருமார்கள், வாயிற்காவலன். பாண்டவர்களுக்காக கண்ணன் தூது செல்கின்றான். ஆணவத்தினால் அழிந்தான். துரியோதனன் என்னும் வாக்கிற்கிணங்க பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதி பங்கை கொடுக்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல் போர்க்களத்தில் சந்திக்கலாம் என்று கூறும் பிடிவாதத்தை இப்போது பார்த்து மகிழலாம். இன்று கிருஷ்ணன் தூது வரப்போகிறானே, என்ன முடிவு சொல்வது? சண்டை செய்வது சித்திரியனின் உரிமை. இல்லை, சமாதானமே நலமுடையது. இது குடும்ப சண்டை. இதற்காக குடிமக்கள் அழிய வேண்டாம். தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது. அதுவல்ல, விட்டுக் கொடுப்பது வீரமாகாது. இல்லை, விட்டுக் கொடுப்பதற்குத்தான் அதிகம் வீரம் வேண்டும். பலே, இதனால் விட்டுக் கொடுப்பதையே செய்து வரும் கோழையரும் இனி வீரராவர். விளையாட்டுத்தனம் இது. இனிமேல் இங்கு பெருந்தன்மைக்கு இடமிராது. வயது ஏறினால் நடை தளரும். வயது உள்ளவர் ஓட விரும்புவது குற்றமாகாது. வெறுப்புடையது பேச்சு, விடுக. சிறப்புடையது செயல்தான். முதலடியிலேயே வருகிறவர் முயற்சியை முறியடிக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, நம் ஒற்றுமையை கூட்ட ஏகோபித்த எதிர்ப்பை காட்டி எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்காமல் இருந்தபடியே அனைவரும் இருந்து விட வேண்டும். யாரும் மறந்துவிடக் கூடாது. அதோ கிருஷ்ணன்.
என்ன அவசரம் துரியோதனா உனக்கு? நானே உன்னிடம் தேடி வரும்போது அதற்குள் நீ வந்து ஏன் காலில் விழ வேண்டும்? என்ன இருந்தாலும் உன் பண்பும் என் மீதுள்ள அன்பும் அளவிடக்கூடியதா என்ன? வாசுதேவா, வருக வருக. சபையின் சார்பாக என் வணக்கம் ஏற்க. எல்லோருக்கும் வணக்கம். மாமா, நலமா? நலம்தான். ஓ, சகுனி மாமா, சௌக்கியமா? எனக்கும் உனக்கும் நலக்குறைவு ஏது கிருஷ்ணா? பாம்பின் கால் பாம்பரியும். பலே, மைத்துனா, மைத்துனராக வராமல் தூதராக வந்தீரே, என்ன தூது? சமாதான தூது. இங்கு சண்டை நடக்கிறதா என்ன? யார்? ஓ, கர்ணனா? பாவம், ஏதும் அறியாதவன். ஆனால் நீ நல்லவன். இப்போது சண்டை நடக்கவில்லை, இனியும் நடக்காமல் இருக்கத்தான் நான் தூது வந்தேன். அப்படியா கிருஷ்ணா? ஒரு சிறு சந்தேகம். சண்டையிட விரும்புவது யார்? பாண்டவர்கள் சண்டையிட விரும்ப மாட்டார்கள். அர்ஜுனன் இருக்கும் போதுமா? அவன் அண்ணன் பீமனும் இருக்கிறான். என்றாலும் தலைவன் ஒரு தருமன். அங்கு தலையிருக்க வால் ஆடாது. உணர வேண்டிய அறிவுரை. சித்தப்பா, உடன் பிறந்த வியாதினி. துரியோதனா, இரு. கண்ணா, நாடி வந்த நோக்கத்தை இங்கு கூடியுள்ள சபை முன் கூறு. பாண்டவர்களுக்கு தண்டனை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா? அதனால் ஒன்றுமில்லை, சேர வேண்டுவதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. என்ன வேண்டும்? பாதி ராஜ்யம். யார் கொடுக்க வேண்டும்? கௌரவர்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பாகத்திற்குரிய பங்காளிகள். பங்காளியாவது பாகமாவது எங்கிருக்கிறது உரிமை? ஏன் இல்லை? தருமன் சூதாடினான். சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், ஆடினான். மதியிருந்தால் மறுத்திருக்க வேண்டும். விதி அதுவல்ல, அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு. மதித்தான், ஆடினான். அரசு இழந்தான், மறையட்டும். பிறகு அடிமையும் ஆனான். அதோடு நின்றானா? மனைவியை பணைய வைத்தான். பதிவுள்ளவன் செய்வானா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. கர்ணா, வேண்டாம். ஏன் தலை சாய்கிறதா? கர்ணா, கண்ணா, மனைவியை பணைய வைப்பதா? ச்சே! பிறவிக்கு மானம் வேண்டாமா? அதை இழந்தவன் வாழ வேண்டுமா? அந்த வாழ்வுக்கு சொத்ததற்கு, சுகமதற்கு, அதற்கு தூது ஏன் துணையே? கர்ணா, உன் பேச்சு அதிகம். ஆனால் வீண் பேச்சல். நிறுத்து. நடந்ததை மற, சத்தியத்தை நினை, தத்துவத்தை அறி. தத்துவம் இதென்ன புது வித்தை? வித்தை அல்ல, உண்மை இது. ஆ, தோல்வி மனிதனுக்கு வெறி மூட்டும், வெறியில் மதி மாறும். எதிரி அது சமயம் இடம் கண்டு இடிப்பான். வெறி மேலும் வீங்கும். நெறிகட்டு அறம் விட்டு தடம் மாறி படுகுழியில் வீழ்வான். இல்லை, எதிரி விழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி. விதி விட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே. ஆஹா, உத்தமன் கூறும் சத்திய சொல் அத்தனையும் இதற்கு மேலும் வரட்டு வாதமும் முரட்டு பிடிவாதமும் நேர்மையாக. அண்ணா திருதராஷ்டிரரும் அறிவு நிலை பெரியோரும் தர்மம் கூற வேண்டும். சித்தப்பா, அரசுக்குரியவன் நான். என் உடமைக்கு இடையே வரை யாருக்கு உண்டு உரிமை? பாண்டவருக்கு சேர வேண்டுவது பாதி பங்கு. இது நீதி. இதுவே என் முடிவு. நான் இறந்த பிறகு அது. ஐவருக்கும் ஆளுக்கொன்றாக 5 ஊரையாவது கொடு. 5 ஊரா? 5 வீடு கூட கிடையாது. ஊசி முனை இடம் கூட கிட்டாது. எழுந்து நட. துரியோதனா! முழுமையை துரியோதனா! மன்னிக்க வேண்டும் தாத்தா, மன்னிக்க வேண்டும். நான் மாற மாட்டேன். துரியோதனா, அப்படி சொல்வது தவறு. அல்ல, அதுவே சரி. பரந்தாமனின் வேண்டுகோளோ மிகச்சிறிது. உணர்ந்து பார். குருதேவா, குருதேவா, அளவை பொறுத்ததல்ல, உரிமையை பொறுத்தது விஷயம். மகனே, அப்பா, அடக்கம் இல்லாமை நல்லதை அழித்து விடும். அறிந்து முடிவுக்கு வா. நான் சொன்னதே முடிவு. அப்படியா? அதன் விளைவு என்ன ஆகும்? ஏதாகட்டும், தயார் நான். போர்தான் முடிவாக இருக்கும். அது உனக்கு இஷ்டமா? என் இஷ்டமே அதுதான். அப்போதுதான் அவர்கள் அழிவார்கள். இப்போதே எப்படி முடிவு கூறுவது? யாராலும் முடியாது. இந்த சிரிப்பு எமது முடிவை குறிப்பதா? உனக்கு புரியும், எனக்கு என்ன தெரியும்? நான் வரட்டுமா? பசியாரி போகலாமே.
உன் தம்பி விதுரர் குடிசையில் உண்டது இன்னும் குறையவில்லை. பக்தியோடு பரிமாறிய உணவல்லவா? ஐயோ பாவம், என் மீதுள்ள வெறுப்பை அவர் மீது காட்டிவிடாதே. அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? பாண்டவர்களுக்கு, உனக்கு. நான் நல்லவருக்கு நல்லவனடா. காட்டிக் கொடுப்பது உமது தொழில், அது உமது குற்றம் அல்ல, பிறவி குணம். சிவா, மிரட்டாது. எம்மோடு இருந்தும் எதிரியின் தூதனாக வந்தவருக்கு விருந்து வைத்தீர், எம்மை கட்டவன் என்று. ஒன்றாக பிறந்த சித்தப்பன் என்றால் இந்த புத்தி வருமா? தாத்தாவின் தாசி வைக்கு பிள்ளை நீ. உமக்கு பிறவி புத்தி போய்விடுமா? என்ன சொன்னார்? என் இதயத்தை இறுதியால் குலைந்திருந்தால் கூட பொறுத்திருப்பேன். என்னை பெற்றவரை இழிவாக பேசினாய். ஐயோ, அம்மா, நான் என்ன செய்வேன்? அதை கேட்டு உன் இறக்கத்தோடு இருக்கிறேன். என்ன செய்ய? துரியோதனா, நீ பேசுவதெல்லாம் தவறு. அவர் வில் உலகை அழிக்கும். பரந்தாமா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினேன். என் வில் உலகை அழிக்கும். அது இந்த மூர்க்கனுக்கு உதவக்கூடாது. உலகில் வீரத்திற்கு உயர்வாக இருந்த ஒரே தனுஷ் விஷ்ணுவின் கையாயுதம். அது முறிந்தது. நல்ல வீரமும் இருண்டது. துரியோதனா, இது சமயமா உனக்கு இப்பெரு நஷ்டம் வர வேண்டும்? என் உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு உண்டு. அவனிலும் உயர்ந்தவராய். அவசரப்படாது. கர்ணன் வீரத்தை நான் கண்டதில்லை, கேட்டதும். ஆனால் இதுவரை எத்தனையோ களம் கண்டவர் பீஷ்மர் தான். யுத்தத்தழும்பேறிய தாத்தா. அவர் துணை இருப்பதுதான் உனக்கு ஒரு பெரும் ஆறுதல். கர்ணா, நீ கோபப்படாதே. உன்னை நான் குறைத்து விட்டதா? சரி, நான் புறப்பட வேண்டியதுதானே? மறு யோசனை செய்தாவது எனக்கு வேறு நல்ல பதில் தர முடியுமா? தந்திருப்பதே நல்ல பதில். அப்போது அடுத்த சந்திப்பு எங்கே? போர் பூமியில். குந்தியின் இல்லம். பங்கு பெறுவோர் குந்தி, கண்ணன். மூச்சு விடும் நேரத்திலே அச்சு அசலாய் அவனியிலே தேச்சு வச்ச குத்து விளக்காய் ஆகாய சூரியனாலே மெச்சுகின்ற உலகம் புகழ் பிறந்த கர்ணனின் பிறப்பை அறிந்த கண்ணன் கர்ணனிடம் 2 வரங்களை பெற்று வருமாறு குந்தியிடம் கூறும் காட்சியை கண்டு மகிழ்வோம். 5 கிராமங்களை கூடவா கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். இது என்ன நியாயம்? நான் என்ன செய்யட்டும் அத்தை? நீதியை சொன்னேன், தர்மத்தை சொன்னேன். ஆனால் ஊசி முனை இடமும் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சரி, இனிமேல் என்ன முடிவு? உன் மக்கள், உன் சொத்து. முடிவு செய்ய வேண்டியது நீ. கிருஷ்ணா, நீ திருடன், என்னை சோதிக்கிறாய். ஆத்திரம் வந்தால் எல்லோரும் என்னை திட்டிவிட வேண்டும், அவ்வளவுதானே? அரசியாக பிறந்து அரசியாக வாழ்ந்து 5 வீர மக்களையும் பெற்றேன். அதன் பலன் வயிற்று சோற்றுக்கு பிறர் வீட்டில் வாழ்கிறேன். இதுதான் எல்லோருக்கும் சந்தோஷம் என்றால் சாகும் வரை இப்படியே இருந்து விடுகிறேன். சண்டையை தடுக்கும் பொருட்டு நீ குடிசையிலும் வாழ சம்மதிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் ஆசை யாரை விட்டது? அத்தை, வேண்டாம் வேண்டாம், அது ராஜவிழி. அதை பார்க்கவே எனக்கு பயம். உலகத்தை அழிப்பதும் உனக்கு ஒரு விளையாட்டாயிற்று. என் துன்பத்தை கண்டு எப்படி இறக்கம் வந்துவிடும்? என் பிறவி குணம் அது. இறக்கும் போதும் சிரிப்பை விரும்புகிறவன் நான். சரி, விளையாட்டை விடு. அத்தை, யுத்தம் நிச்சயம், வெற்றியும் நிச்சயம். யாருக்கு? துரியோதனனுக்கு. என்ன அவசரம் அத்தை உனக்கு? துரியோதனனுக்கு அல்ல என்றுதானே சொல்ல வந்தேன். கண்ணா, துன்பம் ஏற்கனவே என் உள்ளத்தை அரித்து விட்டது. இனியும் விஷமமாக எதையாவது பேசியோ செய்தோ என்னை உயிரோடு கொன்று விடாது. இப்போது வெற்றியெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. மீண்டும் விளையாட்டா கிருஷ்ணா? இல்லை அத்தை, இனி எல்லாமே விஷயம்தான். முதலில் இப்போது நீ ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அத்தை, சிறு வயதில் உனக்கு ஒரு மகன் பிறந்து அதை நீ ஆற்றிலே எரிந்து விட்டது உண்மையா? கண்ணா, உன் தகப்பனுக்கும் இது தெரியாது. உனக்கு எப்படி தெரிந்தது? என்
தோழி ஒருத்திக்குத்தான் தெரியும். அவளும் இறந்து விட்டாளே. பாவ காரியங்கள் என்றும் மறைந்து விடாது அத்தை. அது எப்படியோ வெளிவந்துவிடும். கண்ணா, என்னை மன்னித்து விடு. அத்தை, உலகம் அறிந்தவன் நீ. நான் செய்த அந்த அநீதிக்காக இதுவரை பட்ட துன்பம் போதும் அப்பா. என்னை காப்பாற்ற. அத்தை, உன் முதல் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். என்ன? என் மகன் உயிரோடு இருக்கிறானா? யார் அவன்? கிருஷ்ணா, சொல் சீக்கிரம். உன் மகன்தான் உன் எதிரி. அர்ஜுனனை அழிக்க பிறந்ததாக முழக்கமிடுகிறானே, அவன்தான் அவன், கர்ணன். கர்ணன் என் மகனா? ஐயோ, ஒரே உதிரத்தில் உடித்த புழு ஒன்றை ஒன்று அழிக்க உறுதியா? கண்ணா, உன் திருவிளையாட்டு என்ன கொடுமையப்பா. அதை விட அத்தை, உடனே நீ புறப்பட்டு கர்ணனிடம் போ. நானும் அதைத்தான் நினைத்தேன். அவனை நம்முடன் அழைத்து வந்து விட்டால் எதிரிகள் குற்றம் தானே அடக்கிவிடும். ஆஹா, ஆஹா, அழகான யோசனை அத்தை. அப்படியே பலமாக முயற்சி செய். அத்தை, அது முடியாவிட்டால் அதன் பிறகாவது என் யோசனைப்படி செய். சரி, என் யோசனை நடக்காது. உன் யோசனையை சொல். நீ வராவிட்டால் போகிறது 2 வரமாவது கொடு என்று கேள். வரமா? ஆமா. என்ன வரம்? அது ரகசியம். அர்ஜுனனை கொன்று விடுவதாக அவன் துரியோதனனிடம் சொல்லி இருக்கிறான். அர்ஜுனனை அழிக்க வல்லது கர்ணனிடம் உள்ள நாகாஸ்திரம் ஒன்றுதான். அதை ஒரு முறைக்கு மேல் விடக்கூடாதென ஒரு வரத்தை கேட்டுவிடும். அது முதல் தடவையே அர்ஜுனனை கொன்று விடாதா? ஆமாம், கொன்றுவிடும். ஐயோ கிருஷ்ணா! என்ன அத்தை, நான் தான் கூடவே இருக்க போகிறேனே. எதையாவது செய்து சமாளிக்க பார்க்கிறேன். அதற்குள் நீ பயப்பட்டு விடா. சரி, 2வது வரம். அர்ஜுனனை தவிர மற்ற 4வரையும் கொல்வதில்லை என்ற உறுதிமொழியை கேள். கிருஷ்ணா, இதனால் எல்லாம் கர்ணன் உயிருக்கு ஏதும் ஆபத்து வராது. அதை எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அவனுக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். முதல் மகன், அவனை மட்டும் இழக்க எனக்கு எப்படி மனம் வரும்? இருந்தாலும் உனக்கு ஆசை அதிகம் அத்தை. மற்றவர்கள் எல்லாம் அழிய வேண்டும், உன் மக்கள் மட்டும் எல்லோரும் அப்படியே இருக்க வேண்டும். அதுதானே? மனித பிறவியப்போ மாயை விடுமா? அத்தை, அத்தை, நீ ஒரு உண்மையை உணர வேண்டும். வல்லவனாக ஒருவன் பிறக்கலாம், ஆனால் வளர்ப்பால் தான் அவன் நல்லவனாகவும் ஆக முடியும். பழிக்கு பயந்து கர்ணனை நீ இழந்து விட்டாய். அவனும் தீயவரோடு சேர்ந்து விட்டான். தீமைகளை ஒழிக்க புறப்படும் போது ஒருவனை மட்டும் ஒதுக்கிவிடு என்று கேட்பது சரியா? கிருஷ்ணா, தர்மம் தெரிந்த உன்னிடம் நான் வாதிக்க முடியுமா? இருந்தாலும் பெற்ற வயிறு கேட்கிறதா? நான் என்ன செய்யட்டும்? அத்தை, ஊரறிய உன்னோடு வாழாத மகன் கை தவறி போனான். எப்படியோ தப்பி பிழைத்து வந்து சேர்ந்தால் சேரட்டும். அப்படி மனத்தை தேற்றி என்னை போல் ஒரு பாவி கர்ணன் தாயாக பெற்றதற்கு அவனுக்கு என்னென்ன அவமானமோ அவதியோ யார் கட்டார்கள்? அத்தை, அத்தை, புறப்படு. காட்சி 5. இடம் கர்ணன் அரண்மனை. பங்கு பெறுவோர் குந்தி, கர்ணன். யோகமின்றி பிறந்தவனை யோசனை செய்க இறைவனை ஏகமாய் வேண்டி சரிகை இழைந்து பட்டுடன் வைத்தாள் என்னும் வாக்கிற்கிணங்க தன் முதல் மகன் உயிரோடு இருப்பதை அறிந்து குந்தி மகிழ்ந்து அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காகவும் கர்ணனை சந்திக்க போகும் காட்சியை இப்போது காணலாம். என் மனைவி அழைக்கிறது. வேண்டாம். எத்தனை காலம் உன்னை அறியாமல் இருந்தேன். உன்னோடு தனித்திருந்து உரையாடி மகிழ வேண்டும். என் மகனே,
உணவோ அருந்தவோ ஏதாகிரும். உன்னை காண உடல் குளிர்ந்தேன். உன்னோடு பேச பசித்தேன். என்னிடம் எவ்வளவு பரிவு உங்களுக்கு! வந்தது முதல் உங்கள் ஆனந்த கண்ணீரும் வாய் நிறைந்த மங்கள சொற்களும் என் உடல் சிலிர்க்கிறது தாயே. அப்படியா கர்ணா? இந்த இதயம் இருக்கிறதே, இது ஒரு அற்புதமான படைப்பு. பந்தங்களை ஒன்றின் மீது ஒன்று கொண்டுள்ள ஆசாபாசங்களை அறிவித்தின்று தானே நுகரும் ஒரு தனி சிறப்பு அதற்கு அதிகம். அது மட்டுமா? இன்பத்தை ஏற்க தூண்டுவதும், பிறகு துன்பமனாதி வெறுப்பதும், வெறுத்தது தவறு என பிறகு துடிப்பதும் என்னே அதனுடைய சபலம், என்னே அதனுடைய இரக்கத்தின் நுட்பம். நீ எதையும் நினைத்து சொல்வது போல் தோன்றுகிறது. என் நினைப்பு அது நிரந்தர வேதனை. முழுமையான லட்சணங்கள் அமைந்த உனக்கும் வேதனை என்றால் விதியின் கொடுமைதான் பொல்லாதது. இரக்கமில்லா இதயம் ஒரு பெண்ணுக்கு, அதிலும் தாய்க்கு விதி என்று கூறி குற்றவாளிகள் தப்பிக்கலாம். ஆனால் இடிபட்டவன் தப்பிப்பது இயலுமா? சேய்க்கு தாய் செய்த துரோகம் கொடுமை. தாய்க்கும் இல்லை அம்மா இந்த நிலை. புண்ணியம் செய்தவள பாவம் தாய். அவள் உன்னால் அழிக்கப்பட என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அதை நீ செய்தால்தான் அவளுக்கும் மோட்சம், உனக்கும் சொர்க்கம். உன் தாயை சொன்னா நீ உன் சொல்லி நின்றும் பின்வாங்க மாட்டாயே. யார் அந்த தாய்? அறிந்தால் கூறுங்கள். அந்த தாய் எழுந்து சென்று நீ தேடி தெரிய வேண்டுமா? இதோ நான் தான் மகனே, நான் தான் உன் தாய். என் தாயின் பால் நான் கொண்டுள்ள ஆத்திரத்தை சாந்தப்படுத்த கையாளும் நூதன வழியாயிது. அம்மா, தாயினத்திடம் உங்களுக்கு எவ்வளவு இரக்கம்! இது போன்ற ஒரு பெருநிதியை நான் தாயாக பெற அவ்வளவு பாக்கியம் செய்தவனா? ஐயோ, பாவத்திற்கெல்லாம் உறைவிடமான என்னை பற்றி எவ்வளவு உயர்ந்த எண்ணம் உனக்கு! கண்ணா, என்னை நம்பு. இந்த பாவனான பாவம் தான், இது சத்தியம். தாய், என் தாய். தர்மம், வீரம், அறிவு போன்ற மக்களை பெற்றெடுத்த தாங்களா என்னையும் பெற்றெடுத்த தாய்? நான் பிறந்த அன்றே என்னை பேழையில் வைத்து ஆற்றி நெறிந்தாய் என் தாய். தாங்கள் தானா அந்த தாய்? அம்மா, உங்கள் வரை இறந்துவிட்ட என்னை மீண்டும் விரும்பி வந்தீர்களே, அதற்கு காணிக்கையாக நான் ஏதாவது தர வேண்டும். கேளுங்கள் தாயே, உங்கள் மகனிடம் ஏதாவது கேளுங்கள் தாயே. தம்பிமார்கள் ஐவருக்கும் உன்னவனான நீ அவர்களோடு ஒன்றாகி உயர வேண்டும். இனி துரியோதனர் கூட்டம் உன் எதிரியாக வேண்டும். இது சோதனை அம்மா, இது சோதனை. உயிரினே உயர்ந்த நட்பை, நன்றியை கொண்டுவிடு என்று சொல்வது இது சோதனை. நம்மை நாம் அறியாத காலத்தில் அவர்கள் நட்பு கிடைத்தது. அறிந்த பிறகு நட்பை விட ரத்த பாசம் தானே உயர்வாக இருக்க வேண்டும். இது சரியான பேச்சா என் தாயே? இது சரியான பேச்சா? ரத்தவாசத்தை உடையவர்கள் என்னை மறந்திருந்த போது யாரோ ஒருவன் ரத்தவாசத்தை உடையவனாக என்னை ஆக்கிக் கொண்டானே, அவன் என் தெய்வம் அல்லவா? ஐயோ, மீண்டும் கொள்கிறது பாவம். என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை புண்படுத்தும் எண்ணமில்லை. நான் சுரசிக்க விட்டு நடந்த காலையில் எனக்கு அரசு தந்தார். அரச மகளை மணக்க உதவினார். சரிநிகர் பதவி தந்து பரநிலையில் எனக்கு தனி புகழ் பரவ உதவியாய் நின்றான். உலகத்துக்கு அவன் எப்படியோ, எனக்கு அவன் ஒருவன் தான் கடவுள். அந்த கடவுளை விட்டு இன்று கண்ட தம்பிகளை தேடி நான் வரலாமா தாயே? செய்தி கொள்வதிலும் நரகம் வேறு உண்டா அம்மா? சொல்லுங்க, சொல்லுங்க. கண்ணா, உன் சத்திய நெறி பெற்று என்னையும் சிறப்பிக்கும். நீ அவனோடு இரு. ஆனா எனக்கு 2 வரம் கொடு. வரமா? உங்களுக்கா? என்னிடம் இருந்தால்
கேளுங்கள் தாயே, கேளுங்கள். உன்னால் உன் தம்பிமார்கள் அழிந்தார்கள் என்று இருக்கக்கூடாது. என் தவறம் கொடு. இக்கட்டான நிலை. அம்மா, அர்ஜுனனை கொல்வதற்கென்றே என் உடலில் விஷ ஊசியை ஏற்றி ஏற்றி என்னை வளர்த்து வருகிறான் துரியோதனன். அவன் ஒருவனை தவிர மற்ற நால்வரையும் எந்த நிலையிலும் உங்கள் ஆணையாக நான் கொல்வதில்லை. இது சத்தியம். நான் அழிந்தால் அர்ஜுனனோடு 5, அர்ஜுனன் அழிந்தால் என்னோடு 5. ஆகவே என்றுமே உங்களுக்கு 5 குழந்தைகள் உண்டு தாயே. அதோடு திருப்திப்படுங்கள். மற்றொரு வரம், நாகாத்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. திட்டமிட்ட வேலை. கடவுள் போன்று ஒரு துணைவன் காட்டிய வழி உங்களுக்கு இது. தர்மம் வெல்ல வேண்டும். அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். நான் மறுத்து என்ன பயன்? ஆகட்டும் தாயே, அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை 2ஆம் முறை பிரயோகிப்பதில்லை. இது சத்தியம். நீ வாழ வேண்டும். எனக்கு அந்த வரத்தை ஆண்டவன் அருளும். அம்மா, எனக்கும் உங்களிடமிருந்து 2 வரம் வேண்டும். உனக்கு நான் வரம் தருவதா? அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு? என்னப்பா, நான் சாகும் வரை நீங்கள் தான் என் தாய் என்பது இனியும் உலகுக்கு தெரியக்கூடாது. ஐயோ, இது என்ன மகனே கொடுமை. அம்மா, இப்போது இருக்கும் நிலையில் நான் தான் உங்கள் மகன் என்று தெரிந்தால் அதனால் எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் எல்லாம் வரையும் சற்று யோசித்து பாருங்கள். எங்கே சத்தியம் செய்யுங்கள் தாயே. எல்லாம் அவன் செய்ய. அப்படியே ஆகட்டும். அடுத்த வரம். அடுத்த வரம். பிறப்புக்கு பிறகு என் தாயின் மடி மீது கிடக்கும் பாக்கியம் இன்று ஒரு முறைதானே எனக்கு கிட்டியது. அந்த வாக்கியம் மறுமுறையும் கிட்ட வேண்டும். தாயே, நான் இறந்த பிறகு சொல்லாது. உனக்கு இறப்பே கிடையாது. பொய்யுடம்பு என்றோ போகத்தானே வேண்டும். ஆகையால் நான் இறந்த பிறகு என்னை தங்கள் மடி மீது கிடத்தி மகனே மகனே என வானதர கூவி என்னை சூழ்ந்திருக்கும் பிறப்பறியா இருள் போக்க வேண்டும். இதுவே எனது 2வது வரம். இது என்ன வரம் அப்பா? என்னை கொல்லும் வரம். வாழ்வுக்கு புகழ் தராமல் சாவுக்கா நான் புகழ் தர வேண்டும். அதுதானம்மா அழியா புகழ். இந்த வரம் தந்தேன் என்று கூறுங்கள் தாயே. ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். மகனே, தாயே, நான் வரட்டுமா? போங்கள் தாய். காட்சி 6. இடம் போர்க்களம். பங்கு பெறுவோர் கர்ணன், தேரோட்டி சல்லியன், அர்ஜுனன், கண்ணன், விஷ்ணு, குந்தி, துரியோதனன், தர்மதேவதை. கண்ணன் உரைத்த கீதை அர்ஜுனனுக்கு மட்டுமன்று அகிலத்திற்கும் தானே கண்ணா என்பதற்கேற்ப அகிலத்தில் அதர்மம் அழிய வேண்டும், தர்மம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து செயல்படும் காட்சியை இப்போது கண்டு மகிழலாம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும். அர்ஜுனா, இப்போது தொடுவன் பாணத்தை. கர்ணன் முடிந்து விடுவான். நீ ஏனம்மா அழுகிறாய்? 5 பிள்ளைகளை மலை போல் வைத்துக் கொண்டு இப்படி கண்ணீர் வெடிப்பது உன்
தர்ம தேவதே, தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தழைத்ததே என தாயினால் பூரித்திருந்தேனே. கிருஷ்ணா கிருஷ்ணா. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. Our chairman sir is overwhelmed and coming to stage to give appreciation. Give them a big round of applause. Tamil drama plays an extraordinary, fantastic, and awesome place in the hearts of the show. It has always been an important aspect in the lives of Indian people. India's rich cultural diversity has greatly contributed to various forms of folk music. Almost every region in India has its own folk music, which reflects the way of life. Here comes the folk dances to make this all vibrant of wonderful blend of grace, energy, rhythm and expression. We welcome our folk dancers to rock the stage. காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா கட்டளைகளும் அடைக்கும் என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளைகளும் அடைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் நீ இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையாது நிக்காது ஒரு போதும் வணக்கம் 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 ஆளார கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்
என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம்ங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் காலடமாடும் ஐயா உங்க கட்டளைகள் வெல்லும் வரைக்கும் என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் காலடமாடும் ஐயா உங்க கட்டளைக்கு வெல்லும் வரைக்கும் அதை காண கண்காணி வேணும் அம்மாடி
வந்தெம்மை காருமையா வந்து வந்தெம்மை காருமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா
rock the show today. Thank you all. குலத்தின் பெயராலே குருகுலம் இல்லை என குரு துரோணாச்சாரியார் மறுத்தாலும் குருவினை மறவாது. குணத்தால் வென்றவனே குறையில்லா ஏகலைவன். மனதில் அவரையே மாறிவிட்டான். நேரடி சீடருக்கே நேர்த்தியுறான் ஞானத்தை திறனறிந்து கற்றானே ஏகலைவன். தட்சணை கொடுக்க சொல்லி கட்டை விரல் வேண்டுமென்றார் குரு. சொல்லிய சொல்லொன்று கொல்லும் சொல். ஆனாலும் வில்லம்பு வேகத்தில் குரு தட்சணை கொடுத்தானே. குருவினை தம் உள்ளத்தில் நிறுத்தி கலை பயின்ற ஏகலைவன் கலையை பற்றி நாடகத்தின் மூலம் நடித்து காட்ட வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். The unsung hero of Mahabharata. This dance drama attempts to showcase one of the greatest stories of discipleship and sacrifice from the Mahabharata era. Guru Dronacharya was a legendary and illustrious teacher appointed by the Kuru dynasty to teach the Pandava and Kaurava princes. My dear Arjuna, I am impressed with your sincerity and single-minded focus in learning the art of archery. I will impart all my knowledge and skills to make you the best archer in the universe. This is my promise. Veera Raja Veera Sura Veera Sura Veera Sura Veera Veera Jnana Mara Varai Vagai Sura Por Pagai Pore Nadugal Serkum Veera Mara Kadal Mara எங்கும் வீர பாவோர் போற்றும் வீர குறைவாளரை தாங்க பருகோள் புவி தாங்க பலவாய மையாள வருவாய் களம் ஏற ஆயிரம் வேடம் போல போர்க்களம் சேரும் சோழ வேல்ம ராஜ ராஜ வாராய் வாகை சூழ வீரா ராஜ வீர சூரா வீர சூர புலவர்கள் தவிழும் வீரும் கடலில் புயலை போல கலங்கள் விரைந்து பாய மன்னலை சீராட்ட தென்புலம் ஏகும் வீர வீரா ராஜ வீர சூரா Guru Drona trained the Kaurava and Pandava princes in his Gurukul, thereby making them masters of all the arts of warfare. On the other hand, Ekalavya, a young prince of the Nishada, a forest tribe who wished to learn archery from Guru Drona, watched him teach secretly. Dear students, remember to keep your bow arms steady. Focus your gaze on the target and release the arrow with a calm mind. Precision is the key to becoming a great archer. போற்றும் பாரதம் இது இணையில்லாம காவியம் தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விடையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா
One day, Ekalavya approached Guru Drona to seek tutelage in his ashram, but Guru Drona refused, citing that his Gurukul is only meant for the royal princes. Although disappointed, Ekalavya was determined to learn archery, so he embarked upon self-study by installing the statue of Guru Drona, for he continued to idolize him as his guru. Every morning, he would practice in front of the statue. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Sri Gurave Namaha. I see that you are an excellent archer, young boy. Who is your guru? You are my guru. How can I be your guru? I don't remember teaching you archery ever. Guru Drona, don't you remember me? I am Ekalavya. I had come to you many years ago seeking tutelage, but was not fortunate enough to be accepted as your disciple. But I idolized you as my guru. I made your statue and religiously practiced in front of it. Dronacharya was shocked to hear this, and so were the Pandava and Kaurava princes. Guru Drona knew Ekalavya had the skills to surpass Arjuna. However, he recalled the promise he had made to Arjuna and also his dharma towards Kuru kingdom. He decided to ask Ekalavya for Guru Dakshina. Very well, Ekalavya. Will you not offer me Guru Dakshina? Dear Guru Drona, it is indeed my privilege. Please tell me what would be worthy to offer as my Guru Dakshina. I would like your right thumb as my Guru Dakshina. Can you give me? Without a second thought, Ekalavya cut his right thumb and offered it as Guru Dakshina. Kaurava and Pandava princes were stunned. Arjuna's mind was restless, full of questions and concern of his guru's reputation. So, why did Guru Drona ask for Ekalavya's right thumb? Ekalavya belonged to the enemy kingdom of Magad, and allowing him to gain knowledge of his teaching would mean disloyalty to the Kuru kingdom. Dronacharya's ask was in the interest of protecting Kuru kingdom, which to him was his foremost dharma. Visualize all the varieties of flowers at a time. What if we see all the flowers together on the stage? Here comes our beautiful and charming girls to perform the flower dance to mesmerize you all. அழகு வசீகரத்தை கொண்டு உலகையே மனத்தால் மயக்கும் உன்னத படைப்பு, இதழ்கள் கொண்ட நிறத்தால் இலக்கணம் சொல்லும் வர்ணனையால் ஈரைந்து விரல்கள் சேர்த்து அள்ளி எடுத்து தூவினால் அர்ச்சனைக்கும் அவதாரம் எடுத்தாய். வண்டுகளின் ரீங்காரம் வண்ணத்து பூச்சியின் நளினமானாய். புன்னகை முகமாய் கொண்டே பூமி எங்கும் வாய் பேசாத பேரழகியாய். தேன் சொட்டும் இதழ்களாய் தென்றல் வந்து போகும் தோரணமாய் காட்சியளிக்கிறாய். மலர்களின் மகிமைகளை நடனத்தின் மூலம் நடித்து காட்ட வரார்கள் நம் பள்ளி மாணவிகள். அதை கேட்கத்தான்
each other. Now, I welcome our creative thinkers to present about the hazards of using mobile phones. Now, I welcome our creative thinkers to present about the hazards. I gladly appreciate our superheroes to display the valuable thing.
வளர வேண்டிய இந்த கதிர்கள் சீக்கிரமாக சீரழிந்து போவதற்கு செல்போன் முக்கிய காரணமாக இருக்கிறது. செல் எனும் சிறையில் சிக்கிக்கொண்ட சிறுவர்களின் விளையாடும் பொழுதுகள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என்று பாடினார் பாரதியார். நாம் அனைவரும் கூடி விளையாடும் போது கிடைப்பது பேரானந்தம். கில்லி, பாண்டி, பச்சை குதிரை, கோழிக்குண்டு போன்ற உடலுக்கு ஆரோக்கியம் மற்றும் மனதிற்கு மகிழ்ச்சியும் தரக்கூடிய விளையாட்டுகள் நிரம்பிய இந்த தமிழ்நாட்டில் தொலைபேசி வாயிலாக வந்த இந்த விளையாட்டுக்கள் நம் எதிர்கால தூண்களை சிந்திக்க விடாமலும் உடல் ஆரோக்கியத்தை உருக்குலைக்கும் வகையிலும் அமைந்துள்ளன. நம் தாத்தா பாட்டி, தாய் தந்தையர் காலத்தில் விளையாடி மகிழ்ந்த விளையாட்டுக்கள் இதோ நம் கண்முன்னே. வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. சுத்தி சுத்தி பட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட, கட்சிக்கு தேவம் குட்ட, பறிப்போமே சோழ தட்ட, புழுதிதான் நம்ம சட்ட, புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வந்த ரத்தம் ரசிச்சோம், பத்து குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம், தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம், கண்டவாள மேல காச வச்சு தொலைச்சோம். 5 பைசா பிலிம வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோம். அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குடிச்ச பரோட்டாக்கு வாதி சொச்ச நாம அடிச்சோம். ஒட்டம் காட்டு பொழுதுன்னா ஒட்டம் போட்டு தேனிச்சோம், வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. குழந்தைகளுக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டிய காலம் போய் யூடியூப் வீடியோக்களை காட்டி சோறு ஊட்டும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அலைபேசி அன்று ஊரில் யாரோ ஒருவரிடம் இருந்தபோது சொந்தங்களிடம் பேச ஆசையாய் ஓடி வந்தோம். என்று வீட்டில் உள்ள அனைவரிடமும் அலைபேசி இருந்தும் பேச சொந்தமும் இல்லை, ஆசையும் இல்லை.
ஆசையாய் இருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே. பாசப்பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும். சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும். ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும். சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். உள்ளங்கையில் உலகம் இருப்பதாக நினைத்து உலகத்தை விட்டு தனியே பிரிந்து வாழ்கிறோம். பல செல்களால் ஆன இந்த உடலை ஒரு செல் கட்டுப்படுத்த அனுமதிக்கலாமா? எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என கண்ணோடு வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியா
எல்லாம் அகம்புறம் நம் தேகத்தில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. புது வரலாறு புறநானூரே இனம் மறக்காதே திமுராய் வாவா. தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா. கொடுவாள் கூறே நெடுநாள் போரே முடிவினை காண தீவே வாவா. துடித்திடும் ஏறு பயமறியாதே வெடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. Thank you for your fabulous performance. अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा. विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा. तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे. गाहे तव जय गाथा जन गण मंगलदायक. जय हे भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे जय 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 हे.